ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் செகண்ட் லெசன் பார்க்க போகிறோம். கண்டுபிடி பார்க்கலாமா? படம் பார்த்து பேசலாம். இந்த படத்தில் நீங்கள் என்னென்ன காட்சிகள்லாம் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிராமத்து வீடு ஒன்று இருக்குது. அது பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது. இங்கே ஒரு அப்பா ஒரு அம்மா 2 குழந்தைங்க இருக்காங்க. பையன் பட்டம் விட்டுட்ருக்கான். இன்னொரு படத்தில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாப்பா இருக்காங்க. பக்கத்தில் நிறைய செடிகள்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பின்னாடி ஒரு அழகான தோட்டம் போல் இருக்குது. இதுதான் நம்ம இந்த படத்தில் பார்க்குறோம். பார்க்குறீங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாமா? இதில் ஒரு காகம் கூட இருக்குது பாருங்கள். மரத்தில் உட்காந்துட்ருக்கு. ஒரு காகம் கூட உட்காந்துட்ருக்கு. இப்போ அடுத்த பிக்சரில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். கண்டுபிடித்து பேசலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு இளநீர் மரம் இருக்குது. பக்கத்தில் ஒரு மரம் இருக்குது பார்த்திங்களா, அதில் ஆந்தை இருக்குது. இறகு இருக்குது. அணில் இருக்குது. அப்பளம், ஒரு காக்கா அப்பளத்தை கொத்தி தின்னுட்டுருக்கு. பக்கத்தில் ஒரு ஆமை, ஈசல் இருக்குது. அம்மா அடுப்பில் வச்சு இட்லி வேக வைக்கிறாங்க. அம்மா அப்பா 2 பேர் இருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? பொதுவாகவே கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா அடுப்பில் தான் அதிகமாக சமைப்பாங்க. ஸோ அதே காட்சியை தான் இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு அழகான வீடு, பின்னாடி தோட்டம், ஒரு அம்மா அப்பா 2 குழந்தைங்க இருக்காங்க. இந்த தோட்டத்தில் எல்லா வகையான செடிகளும் வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு தக்காளிலாம் இருக்குது பாருங்கள். பக்கத்துலேயே இந்த பாப்பா பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியும் இருக்குது. இந்த பையன் பட்டம் விட்டுட்ருக்காங்க. இப்போ இந்த ஓட்டு மேலே பாருங்கள், ஒரு ஈச்ச மரம் இருக்குது. தெரியுதுங்களா? மேலே ஒரு ஈச்ச மரம் இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் வரிசையில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆ வரிசை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்துக்கோங்களேன். அணில் இருக்குது. அடுப்பு. ஆமை இருக்குங்களா? ஆடு. இறகு. இளநீர். இட்லி. வரிசை சொற்கள் நிறைய இருக்குது பாருங்கள். அணில், அப்பளம், அடுப்பு, வரிசை பார்க்கலாமா? ஆமை, ஆடு, ஆந்தை. இப்போ வரிசையில் இளநீர், இட்லி, இறகு. வரிசையில் ஈச்ச மரம், ஈசல், நம்மளோட உயிரெழுத்துக்கள் வரிசையில் இங்கே பொருட்கள்லாம் இருக்குது. இப்போ அடுத்த பிக்சர் பார்க்கலாமா? எழுத்து அறிவோம். வரிசை அப்பளம், அணில், அகல், அடுப்பு, அள்ளி. மறுபடியும் படிக்கலாமா? வரிசை சொற்கள் படிப்போமா? அப்பளம், அணில், அகல், அடுப்பு, அள்ளி. இப்போது நம்ம வரிசை சொற்கள் பார்ப்போம். ஆந்தை, ஆமை, ஆடு, ஆலமரம், ஆணி. மறுபடியும் ஒரு முறை படிக்கலாமா? வரிசை சொற்கள். ஆந்தை, ஆமை, ஆடு, ஆலமரம், ஆணி. வீட்டில் உட்காந்துட்டு நீங்களும் ரீடிங் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா?
படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுக. பார்க்கலாமா? இப்போது இந்த 2 படத்தை பாருங்கள். இந்த பக்கம் அணில் கொடுத்துருக்காங்க, இந்த பக்கம் ஆடு கொடுத்துருக்காங்க. நமக்கு அந்த பிக்சர் பார்க்கும்போதே தெரியுது இது வந்து அணில், இது ஆடுன்றது. இப்போ படத்திற்குரிய எழுத்துக்களை வட்டமிடுக. இப்போ அணில்னா முதல் எழுத்து என்ன? அணிலோட முதல் எழுத்து என்ன? அணில், ஆ. அப்போது இதில் எத்தனை ஆ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஆ இருக்குது. இங்கே பாருங்கள், கண்ணாண்ட ஒரு ஆ இருக்குது, இங்கே உள்ளேயே 2 ஆ இருக்குது, வயிற்று பகுதியில் 2 ஆ இருக்குது. ஸோ இங்கே ஒரு வட்டமிடுதல், இங்கே ஒரு வட்டமிடுதல், மறுபடியும் வால் பகுதியில் ஒரு ஆ இருக்குது. ஸோ 4 ஆ இருக்குது. அதாவது என்ன எழுத்துக்களோ அதோட முதல் எழுத்தை மட்டும் நம்ம வட்டமிடுறோம். சரிங்களா? இப்போ அடுத்த பேஜ், அதாவது நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு. ஆடுன்றதுக்கு நம்ம முதல் எழுத்து என்ன? ஆ டு, ஆடு. அப்போது ஆ. இதில் ஆன்றது எங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், உடல் பகுதியில் 3 இருக்குது பாருங்கள், ஆ ஆ ஆ. ஸோ 3 இடத்துல நம்ம வட்டமிடணும். புரியுதுங்களா? இப்போது 2 படத்தில் இப்போது அந்த பிக்சரில் என்ன படம் இருக்கோ அதுக்கான முதல் எழுத்தை நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கான வட்டமிடுதல். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? சொல்லிக்கொண்டே இணைக்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆ ஆன்னு இருக்குது. இப்போ ஆனா என்ன? அணில். சரிங்களா? இப்போது ஆ அப்படின்றத நம்ம கரெக்டாக அணிலோடு சேர்க்கணும். அதுக்கான லைன் கொடுத்துருக்காங்க, நம்ம அப்படியே மார்க் பண்ணிகிட்டே வரலாம். ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ அணில், அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் ஆ கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவும் நம்ம ஒவ்வொன்றா நம்ம ரீட் பண்ணிகிட்டே வரணும். ஆ ஆ என்றால் என்ன? ஆமை. அப்போது இந்த ஆவோட நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிட்டே வந்தால் கரெக்டாக ஆமையில் போய் அட்டாச் பண்ணணும். ஓகேங்களா? இந்த பிக்சர் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆ வரிசை, அதுக்கப்புறம் ஆ வரிசை, 2 வரிசை கொடுத்துருக்காங்க. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஆ அணில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆ என்ற சொல்லில் வர அடுத்த சொற்களை நம்ம எழுதணும். இப்போ அணில் அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த சொற்கள்னு பார்த்திங்கன்னா அகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதோட ஜாயின் பண்ணுறோம். ஆ அப்பளம், அதை ஜாயின் பண்ணுறோம். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இலைன்னு கொடுத்துருக்காங்க, ஸோ அது பண்ணக்கூடாது. ஆப்பம்னா அது ஆன்னு ஆயிடுது, ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. இப்போது ஆ வரிசை பார்க்கலாமா? ஆ வரிசைனா இதில் என்ன எழுத்துக்கள் இருக்குன்றதை பார்க்கலாம். ஆந்தை, ஆந்தை வந்து புக்கிலே கொடுத்துருக்காங்க, ஆந்தையோடு ஜாயின் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து ஆடு, ஆடோடு நம்ம ஜாயின் பண்ணோம். அப்புறம் ஆப்பம், இந்த படங்களுக்கு உங்கள்கிட்ட க்ரையான்ஸ் இருந்தால் வீட்டில் உட்காந்து கலர் பண்ணி விடுங்க. சுட்டீஸ், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பென்சிலில் இந்த லெட்டரில் ஆ வந்து பென்சிலில் இது மேலே இந்த டாட் மேலே ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அழகான ஒரு ஆ போடலாம். சரிங்களா? ஸோ இது நீங்கள் வரிசையாக பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அடுத்தது போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வாட்டி இங்கே சொல்லி பார்க்கலாமா? உயிரெழுத்துக்கள் 12. ஆ ஆ, இ ஈ, உ ஊ, ஏ ஏ, ஐ ஓ ஓ, ஔ. உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இப்போது உரிய படங்களுக்கு வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஆ வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போது ஆமை, ஆந்தை, 2த்துக்கும் நம்ம க்ரையான்ஸ் இருந்தால் நீங்கள் கலர் பண்ணலாம். இதில் வந்து
பென்சிலை நம்ம ட்ரேஸ் பண்ணி அப்படியே எழுதலாம். சரிங்களா? ஆ எழுதணும். இப்போ நம்ம ஈ வரிசை சொற்கள் பார்க்கலாம். ஈ இட்டலி, இலை, இளநீர், இஞ்சி, இறகு. மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம். ஈ வரிசை சொற்கள்: இட்டலி, இலை, இளநீர், இஞ்சி, இறகு. இப்போ ஈ வரிசை சொற்கள் பார்க்கலாமா? ஈ பார்த்துருக்கீங்களா? சம்மர் டைமில் நிறைய இருக்கும். ஈச்சமரம், ஈசல், ஈட்டி, ஈச்சம்பழம். இது வந்து ஈ வரிசை சொற்கள். மீண்டும் ஒரு படிக்கலாமா? ஈச்சமரம், ஈசல், ஈட்டி, ஈச்சம்பழம். சுட்டீஸ், இது நீங்கள் கரெக்டாக சொல்லுங்கள் பார்க்கலாம். படத்திற்கு உரிய எழுத்துக்களை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இளநீர் கொடுத்துருக்காங்க. இப்போ இளநீர்னால் முதல் லெட்டர் என்ன வரும்? யாராச்சும் கெஸ் பண்ணுறீங்களா? இளநீர் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ இளநீரில் முதல் லெட்டர் என்ன வரும்ன்றதை பாருங்கள். இளநீர். அப்போது ஃபஸ்ட் லெட்டர் இங்கே இருக்குது பாருங்கள். நான் சும்மா டிக் பண்ணுறேன். இப்போ அடுத்த பிக்சர் பாருங்க. ஈசல் கொடுத்துருக்காங்களா? ஸோ இங்கே இருக்க பாருங்க. ஸோ நான் ரஃபாக தான் கிளிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணி ரவுண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது சொல்லிக்கொண்டே இணைக்க. ஈ வரிசையில் இலை எங்கே இருக்குன்னு பாருங்கள். அந்த ஈயோட நம்ம ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிட்டே வருவோம். ஈன்னு கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த லெட்டர் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த வரிசைப்படியே நம்ம எதுவுமே இலையில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே போல் ஈன்னு கொடுத்துருக்காங்க. ஈ வரிசை எங்கெங்கெல்லாம் வருதுன்னு பாருங்கள். அந்த வரிசையிலே நம்ம பென்சிலில் மார்க் பண்ணிகிட்டே வந்துட்டு ஈயோடு ஜாயின் பண்ணிடலாம். சரிங்களா சுட்டீஸ்? ட்ரை பண்ணுறீங்களா? எழுத்தோடு உரிய சொற்களை இணைக்க. நம்ம முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா? ஆ வரிசை சொற்கள். அதே போல் இங்கே கொடுத்துருக்காங்க ஈ வரிசை சொற்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஈ வரிசை சொற்களில் ஆல்ரெடி அவங்க வந்து இட்லிக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இஞ்சின்னு கொடுத்துருக்காங்க. இஞ்சி, இறகு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதே போல் இங்கே இந்த சைட் பாருங்கள். கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போது ஈட்டி, ஈச்சமரம், ஈரம்ன்றது அவங்களே மார்க் பண்ணியிருக்காங்க. உரிய படங்களுக்கு வட்டமிடுக. நீங்கள் வீட்டில் க்ரையான்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இதில் வந்து மார்க் பண்ணுங்கள். வந்து இலைக்கு நம்ம ட்ராயிங் பண்ணலாம். அதே போல் இறகு ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம க்ரையான்ஸில் ட்ரா பண்ணலாம். சரிங்களா? இல்லை கலர் பென்சில் வச்சுருந்தாலும் கலர் பண்ணுங்கள். இங்கே எழுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லெட்டர், அதாவது எழுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ட்ரேஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அழகாக எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பிக்சர் பார்க்கலாமா? உரிய படங்களுக்கு வட்டமிடுக. இங்கே 2 பிக்சர் கொடுத்துருக்காங்க, 3 கொடுத்துருக்காங்க. அதில் எது ஈயை குறிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈசல் 2 எழுத்து இருக்குது பாருங்கள். ஸோ 2 பூச்சி வகைகள் இருக்குது. அது நம்ம கலர் பென்சிலில் மார்க் பண்ணுங்கள். ஸோ இதுவும் பென்சிலில் லெட்டர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அது பென்சிலில் ட்ரேஸ் பண்ணி எழுதிட்டே வாங்க. ஓகேவா சுட்டீஸ்?